ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சிங்கங்களின் ஒற்றுமை. இந்த தலைப்புல இருக்க போது காட்டுப்பாதையில ரெண்டு சிங்கங்கள் ஒன்னு சந்திச்சுக்குது. அப்படி எதிரில சந்திச்சுக்கும் போது ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை பார்த்து, இதோ பார், என்னோட பேர் பிங்களன், நான் இந்த காட்டுக்கு ராஜா, இந்த காட்டுக்கு நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும், உன்னை நான் ராஜாவாக இருக்க விட மாட்டேன், நீ மரியாதையா இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு சிங்கம், என்னோட பேர் சாரங்கன், நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாவேன்னு நினைக்கிறேன், உன்னை நான் ஒருபோதும் ராஜாவாக விட மாட்டேன், அதனால நீதான் இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டு சிங்கங்களும் ஒன்னு பேசி இப்படி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்குது. அந்த பக்கமா வந்த நரி இதை கவனிச்சிருது. உடனே அது ரெண்டு சிங்கங்களுக்கு நடுவுல வந்து நின்னுட்டு, சிங்கங்களே, நீங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்கு ராஜாவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சண்டை போடுறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன், நான் சொல்றது நீங்க கேப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நரி கேக்குது. நரியே, எங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு எதிரில நீ நடுவுல வந்து நிக்கிற, நீ வந்து ரொம்பவும் அறிவுள்ளவன் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நாங்க உன் கருத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சிங்கங்களும் சொல்லுது. அதை கேட்ட நரிக்கு ரொம்பவும் சந்தோஷம். சிங்கங்களே, நீங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு ராஜாவானா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நரி கேக்குது. உடனே ரெண்டு சிங்கங்களும் பதில் சொல்ல ஆரம்பிக்குது. நரியே, நான் மட்டும் இந்த காட்டுக்கு ராஜாவானா எல்லா விலங்குகளுக்கும் நல்லபடியா பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி பிங்களன்கிற சொல்ற சிங்கம் சொல்லுது. அதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு சிங்கமான சரங்கன், நான் இந்த காட்டுக்கு ராஜாவானா நல்ல விதமான எல்லா விதங்களையும் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லுது. ரெண்டு சிங்கங்களும் பார்த்து நரி சிரிச்சுட்டு, சிங்கங்களே, நீங்க ரெண்டு பேருமே ஒரே செயலை தான் செய்ய போறேன்னு சொல்றீங்க, நீங்க ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்காம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விலங்குகளை பாதுகாத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நரி கேக்குது. நரி சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ரெண்டு சிங்கங்களும் மனம் திருந்த ஆரம்பிக்குது. பிங்களன் சாரங்கனை பார்த்து, நண்பனே, இந்த நரி சொல்றது சரியாதான் இருக்கு, நம்ம எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், ரெண்டு பேரும் ஒரே பக்கமா இருந்து இந்த காட்டுல வசிக்கிற மொத்த விலங்குகளுக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்றது. ஆமா நண்பனே, நானும் மனசுல அதை தான் நினைச்சேன், நீ அதையே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி சாரங்கன் சிங்கமும் சொல்லுது. அதுக்கப்புறம் நரியோட ஆலோசனைக்கு ரெண்டு சிங்கங்களும் ஒற்றுமையா இருந்து காட்டு விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இதோட கருத்து என்னன்னா, ஒற்றுமையா செயல்பட்டா நல்ல காரியங்கள் எதுல முடிவடையும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.